ஸோ ஜனவரி 8ஆம் தேதிக்கு உண்டான ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்க்கலாங்க. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் வீடியோ, அதாவது 7ஆம் தேதிக்கு உண்டான போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபிபனாச்சி லெவல்ஸ் போட்டு எதனால ரிவர்ஸ் ஆயிருக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே லெவல்ஸ் நம்ம எடுத்திருக்கோங்க. லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு 26,125 ஹோல்டு ஆச்சுன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுங்க. சப்போஸ் 26,125 ஹோல்டு ஆகலைன்னா இன்னத்து லோவான 26,067 அதுவும் ஹோல்ட் ஆகலைன்னா 25,983 வரைக்கும் போகுங்க. ஸோ அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 184 ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க, 26,184 ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. செகண்ட் டார்கெட் வந்து 26,210. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,273. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோஸ் பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் ஃபிபனாச்சி. ஸோ இன்ட்ராடேல நாளைக்கு சென்செக்ஸில் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,800, 84,900, 85,000, அப்புறம் 84,570. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்மளுக்கு எந்த மொமெண்டமாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ ஜீரோ ஹீரோ ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி 1:45 மத்தியானம் இந்த டைமில் தாங்க அந்த ஜீரோ ஹீரோ ட்ரேடு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் இப்போ நம்ம ஃபிபனாச்சி லெவல்ஸில் மார்க் பண்ண மாதிரி ஏதோ ஒரு லெவலில் மார்க்கெட்டு இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1:45 நாளைக்கு மத்தியானம் 1:45க்கு 26,067 அப்படிங்கிற லெவல்ல இருந்ததுன்னா சென்செக்ஸ் வந்து 84,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு 84,900 இல்லை 85,000 கால் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து ஜீரோ ஹீரோ ட்ரேடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் முதல் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது ஒன்று தாங்க, எக்ஸ்பீரி டே கேபிட்டல் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஸோ நிறையா லாட் எடுத்து நம்ம நிறைய சம்பாதிக்கணுங்கிறத விட ஒரு லாட் இல்லை 2 லாட் ட்ரை பண்ணுங்க. அதுவும் வந்து உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதுலேருந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. என்டையர் கேபிட்டலை ட்ரேடிங் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ நம்ம நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துலாங்க. ஸோ நிஃப்டி லெவல்ஸில் நாளைக்கு 26,140 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்காங்காட்டி 26,150ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் அண்ட் புட் ஆப்ஷனோட டே சார்ட் எடுத்து அதில் இன்னத்த லோ, க்ளோசிங் ப்ரைஸ், அப்புறம் இன்னத்த ஹை ப்ரைஸ் ரெண்டுலேயும் மார்க் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் நம்மளுக்கு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா 45 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ ரூல் வந்து ரொம்ப கிளியருங்க, க்ளோஸ் எபவ் போகணுங்க. அதாவது 101 அண்ட் எபவ் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொமெண்டம் வந்து 145 வரைக்கும் கிடைக்கலாங்க. ஸோ இது கால் சைடுங்க. இதே புட் சைடு பார்த்தீங்கன்னா 90 அண்ட் அபவ் பிரேக் அவுட் பண்ணிட்டுங்க, ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா 120.75, அதாவது 121 வரைக்கும் ஈஸியாக போகுங்க. ஸோ இது ரெண்டாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மேபி உங்களுக்கு என்ன கிடைக்கலாம்னா இந்த மாதிரி கூட நடக்கலாம். இப்போ புட் சைடில் மார்னிங்கே போய் இங்கே 120 அடிச்சிட்டான்னு வைங்களேன், திருப்பியும் 90க்கு வருவான், வந்துட்டு திருப்பியும் 120க்கு போகிற சான்ஸ். ஸோ அதே மாதிரி தான் கால் சைடும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஒரே ட்ரேடு ரெண்டு ரெண்டு இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குங்க, 10 கீழே இருக்கு. அதுங்காட்டி மார்க்கெட்ல பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்க கூடாது நம்ம. ஸோ வர்ற மொமெண்டம் நம்ம என்னங்கிறத யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ
எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியராக இருக்கும்னு நம்புகிறேங்க. எப்படி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேங்க. இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. இதை யூஸ் பண்ணி டிப்ஸோ கால்ஸோ நினச்சி இதை ட்ரேட் எடுக்க வேண்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ரிப்ளைஸ் நான் தரேன். தேங்க்யூ.